இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சாரா திட்டத்தின் கீழ் 100 ரிங்கிட் தொகையை துச்சமாக எண்ணாது பிரதமர் அன்வார் நினைவுறுத்து. சாரா எனப்படும் ரஹ்மா அடிப்படை உதவி திட்டத்தின் கீழ் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் மை கார்டு அட்டை வாயிலாக 100 ரிங்கிட் வழங்கப்படுவதை யாரும் துச்சமாக எண்ண வேண்டாம். பணக்காரர்களுக்கு வேண்டுமானால் அத்தொகை சிறியதாக இருக்கலாம். ஆனால் கிராமவாசிகளுக்கும் வசதி குறைந்தவர்களுக்கும் அது பெரிய உதவி என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவுறுத்தினார். 20,000 ரிங்கிட் முதல் 40,000 ரிங்கிட் என மாத சம்பளம் பெறுவோருக்கு இந்த 100 வெள்ளி துச்சமாக தெரியலாம். ஆனால் எல்லோரும் அதே வசதியோடு இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என நிதி அமைச்சருமான அவர் சொன்னார். புத்திரஜயா நிதி அமைச்சர் கட்டடத்தில் மாதாந்திர ஒன்று கூடல் நிகழ்வில் உரையாற்றிய போது பிரதமர் அவ்வாறு பேசினார். கணவன், மனைவி மற்றும் 2 பெரிய பிள்ளைகளை கொண்ட ஏழை குடும்பங்களுக்கு மொத்தமாக 400 வெள்ளி கிடைக்கும். இதுவே எஸ்டிஆர் எனப்படும் ரஹ்மா ரொக்க உதவியை சேர்த்தால் அவ்வெண்ணிக்கை 700 ரிங்கிட்டாக உயரும் என்பதை அன்வார் சுட்டிக்காட்டினார். மக்களுக்காக நடப்பு நிதி ஒதுக்கீட்டில் 2 மில்லியன் ரிங்கிட்டை அரசாங்கம் உயர்த்தியுள்ளது. எனவே இம்முயற்சியை துச்சமாக கருதி நகையாட வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். பாசர்வாசில் துப்பாக்கிச் சூட்டு காயத்துடன் கர்ப்பிணி பெண் மரணம், தேடப்பட்ட சந்தேக நபர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கைது. பாசர்மாஸ் கம்புங் ரெப்பெக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் துப்பாக்கிச் சூட்டு காயத்துடன் 7 மாத கர்ப்பிணி மரணம் இறந்து கிடந்தது தொடர்பில் விசாரணைக்கு உதவுவதற்காக கடந்த 3 ஆண்டு காலமாக போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஆடவன் கைது செய்யப்பட்டார். 24 வயதுடைய அந்த சந்தேக பேர் வழியை காம்போங் புக்கிட் லாதாவில் இரவு 7 மணி அளவில் பொது நடவடிக்கை பிரிவின் அதிகாரிகள் கைது செய்தனர். அந்த நபர் 24 வயதுடைய மற்றொரு நபருடன் கைது செய்யப்பட்டதாக பாசர்மாஸ் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் கமா அஸ்ரால் முகமது தெரிவித்தார். இதற்கு முன்னதாக சந்தேகத்திற்குரிய வகையில் செயல்பட்ட வாகனம் ஒன்றில் அந்த 2 ஆடவர்களும் இருந்ததை போலீசார் கண்டதோடு அந்த இருவரும் போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பதும் தெரிய வந்துள்ளதோடு விசாரணைக்கு உதவுவதற்காக அவர்கள் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பேருந்துகளில் இருக்கை பட்டைகள் அணிய தவறியதால் ஜூலை 1 முதல் 1200 சம்மன்கள் விநியோகம். ஜூலை 1ஆம் தேதி முதல் பேருந்துகளில் சீட் பெல்ட் எனப்படும் இருக்கை பட்டைகள் அணிவது தொடர்பான நாடு தழுவிய நிலையில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளுக்கு 1200 சம்மன்கள் விநியோகிக்கப்பட்டது. பயணிகளுக்கு 1108 சம்மன்களும் ஓட்டுநர்களுக்கு 62 சம்மன்களும் வழங்கப்பட்டன. இதில் 24 வழக்குகள் சீட் பெல்ட்களை பொருத்த தவறியது தொடர்பானவை என ஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்து தலைமை இயக்குநர் டத்து எய்ட்லி ஃபட்லி ரம்மி கூறினார். பல பயணிகள் சீட் பெல்ட் பயன்படுத்துவது கட்டாயம் என்பது அவர்களுக்கு தெரியாது என்றும் அமலாக்கம் ஏற்கனவே அரசாங்க பதிவேட்டில் வெளியிடப்பட்டது என்றும் அவர் கூறினார். இந்த சாக்குப்போக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது. பெரும்பாலான பேருந்து நடத்துனர்கள் பயணிகளை சீட் பெல்ட் அணிய நினைவூட்டும் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர் அல்லது காட்சிப்படுத்தி உள்ளனர் என்று அவர் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகள் அல்லது குடிமக்கள் அல்லாதவர்கள் பேருந்துகளில் சீட் பெல்ட் அணியவில்லை என்றால் அவர்கள் ஏற்கனவே உள்ள விதிகளின் கீழ் நடவடிக்கைகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட மாட்டார்கள். இருப்பினும் விரைவு பேருந்து மற்றும் சுற்றுலா பேருந்துகளில் சீட் பெல்ட் பயன்பாட்டுடன் ஒட்டுமொத்த இணக்கம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய பிரஜைகளை குறிவைக்கும் ஆபாச தள கும்பல் முறியடிப்பு, 57 பேர் கைது. இந்திய நாட்டு பயணிட்டாளர்களை குறிவைத்து ஆபாச இணையதளங்களை விளம்பரப்படுத்தும் கும்பல் ஒன்று முறியடிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி கோலாலம்பூர் ஜாலான் துன்றசாக்கில் கால் சென்டர் என்ற போர்வையில் இயங்கி வந்த வணிக தளத்தை போலீஸ் முற்றுகையிட்ட போது அவ்விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. பதிவு பெற்ற ஒரு நிறுவனத்தின் கீழ் வெளிநாட்டினர், குறிப்பாக இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு கடந்த 3 மாதங்களாகவே ஆபாச உள்ளடக்கங்களை அக்கும்பல் நேரலையாக வழங்கி வந்துள்ளது. ஆர்வமுள்ளோர் அந்த இணையதளத்தை லைக் செய்து ஷேர் செய்தால் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு ஆபாச உள்ளடக்கங்கள் இலவசமாக கிடைக்கின்றன. அதுவே பிரத்யேக உள்ளடக்கங்கள் வேண்டும் என்றால் அடிப்படை உறுப்பினர் கட்டணமாக 4.89 ரிங்கெட் வரையிலும், பிரீமியம் உறுப்பினராக 24.46 ரிங்கெட் வரையிலும், விஐபி உறுப்பினருக்கு அதிகபட்சம் 97.84 ரிங்கெட் கட்டணமும் விதிக்கப்படுகிறது. லைக் மற்றும் ஷேர் எண்ணிக்கை போதவில்லை என்பது போன்ற நிபந்தனைகள் மீறல்களுக்கு கூடுதல் கட்டணங்களும் விதிக்கப்படுகின்றன.
நீண்ட வீடியோக்களை பார்த்தால் பிட்காயின் மற்றும் வெகுமதி புள்ளிகள் கிடைக்கும் என்றும் நம்ப வைக்கப்படும் பயனர்கள் கட்டணம் செலுத்தியதும் தொடர்பு துண்டிக்கப்பட்டு ஏமாற்றப்படுகின்றனர். இதையடுத்து 3 வெளிநாட்டவர் உட்பட 57 பேர் கைதாகியுள்ளனர். அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரிங்கெட் வீதம், மாதம் ஒன்றுக்கு 60,000 ரிங்கெட் வரையில் சம்பளம் வழங்கப்படுகிறது. 6 பேர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட வேளை 51 பேர் அரசு தரப்பின் சாட்சிகளாக மாறியதால் விடுவிக்கப்பட்டனர். இ-ஹெயிலிங் நிறுவனங்களான இன்டிரைவ் மற்றும் மேக்சிமம் 3 மாதம் முழு கண்காணிப்பில் வைக்கப்படும். அபார்ட் அறிவிப்பு. இ-ஹெயிலிங் நிறுவனங்களான இன்டிரைவ் மற்றும் மேக்சிமம் தொடர்ந்து மலேசியாவில் சேவை வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் 3 மாதங்களுக்கு அவை முழு கண்காணிப்பில் வைக்கப்படும் என அபார்ட் எனப்படும் தரை பொது போக்குவரத்து நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த கண்காணிப்பு காலம் நெடுகிலும் ஒவ்வொரு மாதமும் அவ்விரு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அபார்ட் தலைமையகம் வர வேண்டும். எத்தனை தடவை வர வேண்டும் என்பது சூழ்நிலைகளை பொறுத்தது என அபார்ட் அறிக்கை ஒன்றில் கூறியது. சேவை வழங்கல் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறினால் 2010 தரை பொது போக்குவரத்து சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அபார்ட் எச்சரித்தது. இவிபி எனப்படும் இ-ஹெயிலிங் வாகனங்களுக்கான பெர்மிட் தேவைகளை பின்பற்றாததால் மேக்சிம் இன்டிரைவ் நிறுவனங்களின் வர்த்தக உரிமம் இன்று ஜூலை 24 முதல் ரத்து செய்யப்படும் என கடந்த ஏப்ரல் மாதமே அபார்ட் அறிவித்திருந்தது. இந்நிலையில் 3 மாதங்களுக்குள் மேல்முறையீடு செய்து நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றப்படுவதை உறுதி செய்து அவ்விரு நிறுவனங்களும் தங்கள் கடப்பாட்டை வெளிப்படுத்தின. வேலை தொடங்கும் முன் அனைத்து இ-ஹெயிலிங் ஓட்டுநர்களும் இவிபி பெர்மிட்டை கொண்டிருக்கும் வகையில் முன் பதிவு முறையை மேம்படுத்தியதும் அவற்றில் அடங்கும். இத்தாலியில் மலையேறும் போது மலேசிய மருத்துவர் உயிரிழப்பு. இத்தாலியின் டொலோமைட்ஸ் மலைத்தொடரில் மலை ஏறிய போது தவறி கீழே விழுந்ததால் மலேசியாவை சேர்ந்த 60 வயது மதிக்கத்தக்க மருத்துவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கெடா சுங்கை பட்டாணி மெட்ரோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் பணியாற்றிய டாக்டர் காவ்பி லிங்க் இம்மாதம் 18ஆம் தேதி கிராடோ டெல் பெக்கோ மலையை ஏறிய போது காணாமல் போய்விட்டதாக முதலில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தனது நண்பருடன் மலையேறி கொண்டிருந்த டாக்டர் காவ் ஒரு கட்டத்தில் தனித்தனியாக நண்பரை விட்டுவிட்டு தனியே மலையேறியுள்ளார். பின்பு தாம் வழி தவறி வந்துவிட்டதாகவும் உடனடி உதவி தேவைப்படுவதாகவும் ஒரு குறுஞ்செய்தியை நண்பருக்கு அனுப்பியும் உள்ளார். நண்பரின் புகாரை தொடர்ந்து உள்ளூர் மீட்பு பணி பணியாளர்கள் மேற்கொண்ட தேடல் நடவடிக்கையில் அம்மருத்துவர் பாறைகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இத்தாலி அதிகாரிகள் டாக்டரின் உடலை குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டு ஜூலை 14 வரையில் சாரா ரஹமா உதவி திட்டத்தில் தகுதி பெற்ற 5.4 மில்லியன் மக்களில் 4.9 மில்லியன் மக்கள் பயன். சாரா எனப்படும் அடிப்படை ரஹமா உதவி திட்டங்களை பெறும் 5.4 மில்லியன் மக்களில் 4.9 மில்லியனுக்கும் அதிகமானோர் ஜூன் 14ஆம் தேதி வரை தங்கள் அடையாள கார்டுகளை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட வளாகங்களில் அடிப்படை பொருட்களை வாங்கியுள்ளனர். இந்த எண்ணிக்கை 4வது மாத உதவி திட்டத்தில் 92 விழுக்காடு ஒட்டுமொத்த பயன்பாட்டு விகிதத்தை பிரதிபலிப்பதாக நாடாளுமன்ற இணையதளத்தில் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ பதிலில் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் சாரா பெறுநர்களின் எண்ணிக்கை 7 லட்சத்திலிருந்து 5.4 மில்லியனாக கணிசமாக அதிகரித்துள்ளது. சாரா அணுகுமுறை தேவைப்படுபவர்களுக்கு இலக்கு உதவி வழங்குவதற்காக அரசாங்கத்தின் நோக்கத்துடன் ஒத்துப்போகிறது. சாரா செயல்படுத்தல் வழிமுறை அந்த உதவி திட்டத்தை பெறுபவரின் குடும்பத்திற்காக உணவு உட்பட அடிப்படை பொருட்களின் நன்மைகளை பெறுவதை உறுதி செய்வதாகும். பினாங்கில் உணவுகள் விற்பனை செய்யும் இடத்தில் எலிகளின் எச்சங்கள், 4 வர்த்தக இடங்கள் மூட உத்தரவு. உணவுகள் விற்பனை செய்யும் இடத்தில் எலிகளின் எச்சங்கள் இருந்தது மற்றும் துர்நாற்றம் வந்ததை தொடர்ந்து 4 வர்த்தக இடங்களை மூடும்படி பினாங்கு மாநகர் மன்றம் உத்தரவிட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை அன்று மேற்கொள்ளப்பட்ட தூய்மை பேணும் நடவடிக்கையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை 3 உணவகங்கள் மற்றும் ஒரு மளிகை கடை ஆகியவற்றை மூடும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக பினாங்கு மாநகர் மன்றம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தது. கிழக்கு கரை மாவட்ட பகுதியில் உள்ள உணவுகள் விற்பனை செய்யும் 5 கடைகளில் அதிரடி சோதனையை பினாங்கு மாநகர் மன்ற லைசன்ஸ் துறை மேற்கொண்டது. உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் மற்றொரு கடைக்கு குற்றப்பதிவு அல்லது
காம்பவுண்ட் விநியோகிக்கப்பட்டதாக தனது முகநூல் பதிவில் பினாங்கு மாநகர் மன்றம் தெரிவித்துள்ளது. உணவு தயாரிக்கும் பகுதி, சமையல் கூடம் மற்றும் உணவுக்கான மூலப்பொருட்களை சேமித்து வைக்கும் இடம் எப்போதும் தூய்மையாக இருப்பதை உறுதிப்படுத்த பினாங்கு மாநகர் மன்றம் எப்போதும் அதிரடி சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஜம்ரி வினோத் ஃபிர்டவுஸ் வாங் மீதான அரசாங்க முடிவை இந்திய எம்பிக்கள் கடுமையாக விமர்சித்தனர். முஸ்லிம் சமய போதகர்கள் மீதான அரசாங்க முடிவை இந்திய எம்பிக்கள் கடுமையாக விமர்சித்தனர் என்றும், ஃபிர்டவுஸ் வாங் மீது வழக்கு தொடராதது குறித்து அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் எடுத்த முடிவை மாய்கா, டிஏபி மற்றும் PKR-ஐ சேர்ந்த 4 இந்திய எம்பிக்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். ஒரு அரிய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக மாய்கா துணைத் தலைவரும் தாபா எம்பியுமான சரவணன், கிளாங் MP வி கணபதி ராவ், PKR எம்பிக்கள் P பிரபாகரன் மற்றும் K7 ஆகியோருடன் சேர்ந்து தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினர். போதுமான ஆதாரங்கள் இல்லை என்ற AGCயின் விளக்கத்தை எம்பிக்கள் நிராகரித்தனர். இருவருக்கும் எதிராக ஏராளமான போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை சுட்டிக்காட்டினர். வீடியோ கிளிப்புகள், பொது கருத்துகள் மற்றும் சமூக ஊடக உள்ளடக்கம் தெளிவான ஆதாரங்களாக இருப்பதாக அவர்கள் கூறினார்கள் என்பதை அவர்கள் எடுத்துரைத்தனர். இந்த பிரச்சனை பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இன மற்றும் மத உணர்வுகளை தொடும் அவமதிப்பு மற்றும் தூண்டுதல் கூறுகளையும் கொண்டுள்ளன. மாம்பழ ஊறுகாய் விற்று தனிப்பட்ட சொகுசு விமானம் வாங்கிய தொழிலதிபர் அலிப் ஷுக்ரி. பரபரப்பான தொழில் முனைவரும் செல்வாக்கு மிக்கவருமான டத்தோ அலிப் ஷுக்ரி தனது மூத்த மகன் அமர் அஹியான் சேர்ந்து மாம்பழ ஊறுகாய்களை விற்பனை செய்து சம்பாதித்த பணத்தில் தனது ஜெட் விமானத்திற்கு உரிமையாளராக இருக்கிறார். 38 வயதான அலிப் தனது மனைவி மற்றும் மகனுடன் கருப்பு தனியார் ஜெட் விமானத்தில் ஏறும் உற்சாகமான வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றப்பட்டதன் மூலம் தற்போது மீண்டும் கவனத்தை ஈர்த்தார். கிட்டத்தட்ட 1 நிமிட காணொலியின் மூலம் அலிப் மற்றும் அவரது மூத்த மகன் அமன் யாஹியான் தனியார் ஜெட் விமானத்திற்குள் நுழைந்து சொகுசு விமானத்தில் உள்ள வசதிகளை சுட்டிக்காட்டி சுருக்கமாக விளக்கத்தை அளித்தது காண முடிந்தது. இறைவனின் கருணையால் அமர் அஹியானுடன் மாம்பழ ஊறுகாய்களை விற்றதன் மூலம் நாங்கள் ஒரு தனியார் ஜெட் விமானத்தை வாங்க முடிந்தது என்று அவர் கூறினார். அண்மையில் தனது டொயோட்டா வெல்ஃபேர் MPV வாகனத்தின் பதிவு எண் லட்சக்கணக்கான ரிங்கிட்டை எட்டியதாக வெளியான தகவல்களை இதற்கு முன் அலிப் மறுத்திருந்தார். உள்நாட்டு வருமான வாரியம் தன்னை தேடி கண்டறியும் வாய்ப்பை வழங்குவதை தவிர்க்கவே பெயரை வெளியிட அவர் மறுத்ததாக கூறப்பட்டது. இருப்பினும் அலிப் வாங்கி வைத்திருப்பதாக கூறப்படும் தனியார் ஜெட் விமானத்தின் விலையை உறுதிப்படுத்த முடியவில்லை.